பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 81 ஆசாப் எழுதின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை ஆசாப் எந்த சூழ்நிலை எழுதினார் என்றால், திராட்சை பழம் அறுக்கிற அந்த நாட்கள் வருகிற பொழுது, அந்த அறுப்பின் மிகுதியை ஜனங்கள் அறுத்து வருகிற பொழுது மகிழ்ச்சியோடு பாடின ஒரு சங்கீதம் தான் 81ஆம் சங்கீதம். அதுல 7, 8, 9 வசனங்களிலே இப்படியாய் சொல்லுகிறார், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்த நலமா இருக்கும், உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படி என்றால் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய அறுவடை விளைச்சலை தந்தது நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், நான் உங்களை எய்த்திலிருந்து விடுதலை ஆக்கினேன், ஆகவே உன் வாயை விரிவாய் துற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அதே அவசரத்தை ஆங்கில வேதாகமத்திலே இப்படியாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மற்ற தெய்வங்கள் யாரும் அல்ல, நான் தான் அதை செய்தேன். எனவே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள், நான் அதை செய்வேன் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உங்களை விடுதலை ஆக்கினேன், நான் தான் உங்களை மீட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தேவன் நம்மளை பெருக செய்கிறவர், நம்மை ஆசீர்வதித்து நம்மளை கழிவுற பண்ணுகிற கர்த்தர். அந்த அறுவடையின் மிகுதியிலே ஜனங்கள் மகிழ்ந்து வருகிற பொழுது ஆசாப் சொல்லுகிறார், இதையெல்லாம் கொடுத்தது நம்முடைய தேவன், இன்னும் கேளுங்கள், ஆண்டவர் உங்களை நன்மையினால் நிரப்பி நடத்துவார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே உங்களை அவர் அழைத்திருக்கிறார், உங்களை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகவே அவரிடத்தில் கேட்கிற பொழுது பிதா குமாரன் மகிமைப்படும்படி நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கேட்கிற உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். உங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து உங்களுக்கு வாழ்க்கையில குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் கேட்கிற எதையும் எங்களுக்கு தருகிறவர், கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல விளைச்சலை, நல்ல செல்வத்தை தந்து, மேன்மை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.